அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் மெஹமூத் அக்ரம். அல்லாஹ்வின் கிருபையால் நான் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் இதை அவங்ககிட்ட தமிழில் கேட்டேன். இதே எனக்கு தெரிஞ்சு வேறு லாங்குவேஜில் அவங்ககிட்ட கேட்குறேன். தமிழ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மலையாளம் சுகமானோ சுகமான. தெலுங்கு ఎలా ఉన్నారు? బాగున్నాను. కన్నడ ಹೇಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ಕೊಂಕಣಿ ಕಸೋಸೈ ಹಾಬರಸ ಒಡಿಯಾ ಅಮಿತ್ಯ ಚೆಂತಿ ಮೂಬೋಲ अच्छी. हिंदी कैसे है? ठीक हूँ. भोजपुरी का हलवा सब बढ़िया बा. संस्कृत भवन कथम अस्ति? सम्यक. बेंगाली केमन आछे? बाला आछे. गुजराती तम्मे केम छो? मने सारू छे. पंजाबी तुसी कीधन हो? मैं ठीक हूँ. नेपाली केच्छा? ठीक छा. मराठी कसे आहात? मैं ठीक आहे. उर्दू क्या हाल है? ठीक हूँ. बर्मीस नी कांगला नी कांग पादे. सिंगल कोमत కొందాయి దివిహి ఇహునే రంగలు పస్తో సంగయాస్ ఖయాస్ చైనీస్ నీహావా పోహెన్హావ్ రష్యన్ కాగ్డిలా కరసో వస్లిన్ కాకోస్త దోబ్రా జపానీస్ ఒగెంకి దస్కా ఎంకి దసు తాయ్ సబైడి మాయ్ సబైడి కెమర్ సక్సబాయ్ సక్సబాయ్ మలాయ్ అప్పా ఖబర్ ఖబర్ బై ఫిలిపినో కముస్తపుకయో మబుతి पर्शियन और फारसी चतौरी खूबम अरबिक सऊदी केलुहाल तमाम अरबिक ओमान केफाला क्वैस अरबिक क्वैस स्लोनक जैन अरबिक इजिप्ट इज़ाइयक क्वैस हिब्रू मास्लम हा तौतुदा तुर्किश नास लिसिन पेन ईम ग्रीक पोसिस्ता पलिकला इटालियन कमस्ता मोल्ता बेने स्पेनिश कमस्तास बियान ग्रासियस फ्रेंच कमताली जुवे बियान German we get a Sinan we get a Scoot. English how are you? I am good. Georgian Roker Har Kargad Armenian Inch Versus Lavam Tagalog Kamustaka Mayos Portuguese Kamavayuse Moitabe Saurashtra Tumikana Sarimya Saurium. நான் இப்போ இஸ்ரேல்னு ஒரு நாட்டில் நான் படிச்சுட்ருக்கேன். அவங்க ஹீப்ரு லாங்குவேஜில் தான் அவங்க லெசன் எடுப்பாங்க. நம்ம நாட்டு ஜனகணமன நேஷ்னல் ஆந்தம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டில் உள்ள நேஷ்னல் ஆந்தம் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கோல் ஊத் பாலேவா ஃபெனிமா நேஃபிஷ் யஹூதி ஹோமியாக் உல்ஃபாத்தே மீசா காதிமா Sophia Odlo auta jiguateno ha 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 dikwat lihiatam kofisi siare seno Jerusalem lihiatam kofisi siare seno sion Jerusalem. என்னை ஏன் இங்கே கூப்பிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நான் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா வேர்ல்டு யங்கஸ்ட் மல்டிலிங்குவல் டைப்பிஸ்ட். எனக்கு 400 லாங்குவேஜஸில் ரீடிங் ரைட்டிங் டைப்ரைட்டிங் பண்ண தெரியும். 46 லாங்குவேஜஸில் பேசுறதுக்கு நான் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் நாம் இப்போ எழுதுகிற தமிழ் மாதிரி எழுதலை. அவர் திருக்குறளை அவர் தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் எழுதுனார். நான் அந்த எழுத்தை 4 வயசில் கற்றுக்கிட்டேன். அடுத்து தமிழுக்கு முந்தைய வடிவமான கிரந்த எழுத்து, அடுத்து தமிழ் முந்தைய வடிவமான வட்டெழுத்து, அடுத்து எஜிப்சியன் ஹைரோகிராஃபிக், அடுத்து ஏசுநாதன் பேசிய அவருடைய மதர் டங் அரமைக், அடுத்து சௌராஷ்டிரா. இந்த எழுத்துக்களெல்லாம் நான் 4 வயசில் கற்றுக்கிட்டேன். நான் ஈஸியாக கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் அரபிக், கிரீக், பெங்காலி, ஹிந்தி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் சைனீஸ், தாய், கெமர், கொரியன். எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், ஜாப்பனீஸ், தமிழ்.
நாம் எல்லாருக்கும் மதர் டங் தமிழ். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் தமிழ் பேசினா எல்லாருக்கும் புரியும். அதே நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஜெர்மனியில் ஜாப் கிடைக்குது, அப்போ நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஜெர்மன் தெரியணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அங்கே யாருமே தமிழ் பேச மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ ஜெர்மன் கற்றுக்கினா ரொம்ப கஷ்டம்ல. அதனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுருந்தா தான் கஷ்டமே கிடையாது. ஏன்னா சின்ன வயசில் தான் ஈஸியாக கற்றுக்கலாம். எனக்கு டைப்ரைட்டிங்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஸ்பீடாக டைப்ரைட்டிங் பண்ணுவேன். இப்போல்லாம் 400 லாங்குவேஜஸில் ஸ்பீடாக டைப்ரைட்டிங் பண்ண முடியும். டைப்ரைட்டிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கிலீஷில் நான் டைப்ரைட்டிங் பண்ணால் 26 லெட்டர்ஸ் தந்தால் போதும். அதே தமிழ் நான் டைப்ரைட்டிங் பண்ணால் 299 லெட்டர்ஸில் தான் தமிழ் டைப்ரைட்டிங் பண்ண முடியும். இப்படி 400 லாங்குவேஜஸில் எத்தனை லெட்டர் இருக்கும், அந்த லெட்டரை எல்லாம் நான் மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் ஏன் டைப்ரைட்டிங் பண்ணுறீங்கன்னா, தமிழ் வந்து யான் எழுத்து வரும், அதே மாதிரி அரபிக்கில் ஷான் வரும், அதே மாதிரி ஜாப்பனீஸில் தூண் வரும், அதே மாதிரி தாயில் பேன் வரும். இந்த மாதிரி 400 லாங்குவேஜஸில் கீ மாறி மாறி வரும். நம்ம கீபோர்டில் பார்க்குறோம், ஏபிசிடி 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அந்த கீபோர்டில் தான் நான் 400 லாங்குவேஜஸ் டைப்ரைட்டிங் பண்ணுறேன். இது சாதாரண விஷயமா இல்லை ரொம்ப பெரிய விஷயமா? அதுக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிரெயின் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன், அதனால எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது. அடுத்து புதுசாக 2 நான் சாதனை ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த சாதனை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜட்ஜஸ் இல்லை. என்ன சாதனைன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆர்டிக்கல் நம்பர் 1 எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆர்டிக்கலை நான் 400 லாங்குவேஜஸில் வித்தின் 4 ஹவர்ஸில் நான் டைப்ரைட்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் 2வது சாதனை பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு ஜனகணமன நேஷனல் ஆந்தமை நான் 40 லாங்குவேஜஸில் பார்க்காம எழுதுனேன். நான் வெறும் லாங்குவேஜஸ் மட்டும் கற்று வச்சுருக்கல. நான் அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர், அடோபி ஃபோட்டோஷாப், அனிமேஷன் சாஃப்ட்வேர் இதெல்லாம் நான் கற்று வச்சுருக்கேன். சௌராஷ்டிரா அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கே அவங்க லாங்குவேஜ் எழுத படிக்க தெரியாது. அவங்க சுத்தமாக அவங்க லாங்குவேஜை மறந்தே போயிட்டாங்க. அதனால நான் என்ன செஞ்சேன், எப்படி அந்த லாங்குவேஜை சிம்பிளாக எழுதுறது அப்படின்னு நான் அனிமேஷன் பண்ணேன். சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஒரு நாடு உங்களுக்கு தெரியும்ல, அந்த நாட்டில் ஒரு அமைப்பு வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஏன் கூப்பிட்றாங்கன்னா, நான் நிறைய லாங்குவேஜஸ் கற்று வச்சுருக்கேன் அப்படின்னுக்காக இல்லை, நான் நிறைய லாங்குவேஜில் டைப்ரைட்டிங் பண்ணுறேன் அப்படின்னுக்காக இல்லை. அவங்க என்னோடய மெமரி பவர் தான் பார்க்குறாங்க. எப்படி இந்த சின்ன பையன் இவ்வளோ டேலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு அந்த நாட்டுக்கு போக இஷ்டம் இல்லை. ஏன்னா நான் பிறந்த இந்தியா நாட்டில் தான் நான் சாதனை பண்ணணும்னு நினச்சேன். என்ன மாதிரி குழந்தைங்கள்லாம் உருவாக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. என்ன ஏன் பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் என்ன சொல்கிறேன்னா, என்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் வழியிலே நீங்கள் போனீங்கன்னா இன்ஷால்லா நீங்களும் ஜீனியஸ் ஆவீங்க, சயின்டிஸ்ட் ஆவீங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் டேலண்ட்டுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சில பேருக்கு கம்ப்யூட்டர் டேலண்ட் இருக்கும், இன்னும் சில பேருக்கு மேக்ஸில் டேலண்ட் இருக்கும், இன்னும் சில பேருக்கு ஸ்போர்ட்ஸில் டேலண்ட் இருக்கும். ஆனால் யார் அவங்கவுங்க டேலண்ட்டில் போகிறீங்களோ அவங்க தான் ஜீனியஸ் ஆக முடியும், சயின்டிஸ்ட் ஆக முடியும். நீங்கள் எக்ஸாம் டயத்தில் நல்லா படிச்சுட்டு போவீங்க, ஆனால் எக்ஸாமில் நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சரே வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன் உங்களுக்கு அப்படி மறக்குது? இந்த மாதிரி நீங்கள் நிறைய மறந்து போகிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் பிரெயினை ஸ்பீடப் பண்ணணும். இந்த இஸ்ரேல்னு ஒரு நாட்டில் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க வித்தின் 5 செகண்ட்ஸில் மறுபடியும் சொல்லிடுவாங்க. உங்களால் முடியுமா? கேட்டால் நீங்கள் முடியவே முடியாதுன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் படம் பார்த்தீங்களா?
அந்த படத்தில் ரோபர்ட் ரஜினி வந்து டெலிஃபோன் டிக்ஷனரி ஃபுல்லாக மெமரி பண்ணிடுவார். அவங்களால அப்படி முடியுமா? ஆனால் உலகத்தில் ஒருத்தர் அப்படி இருந்தார். அவர் பேர் கிம் பிக். அவர் குரான் ஃபுல்லாக 10 மினிட்ஸில் மெமரி பண்ணிடுவார். அவங்களால ஒரு யாசின் சூரா மனப்பாடம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுவாமி விவேகானந்தரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் எந்த புக்கு படித்தாலும் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒன்று கூட மறக்காமல் சொல்லிடுவார். அப்போ இறைவன் படிக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மூளை தான் கொடுப்பாங்க. சுவாமி விவேகானந்தருக்கும் நமக்கும் ஒரே மூளை தான். ஆனால் அவர் யூஸ் பண்ணார், நம்ம யூஸ் பண்ணல. சரி, நம்ம இப்போ பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். கவனமாக கேளுங்க. நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, தோசை, பொங்கல் சாப்பிட்றீங்க. மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்க? சோறு சாப்பிட்றீங்க. இதில் என்ன சத்து இருக்குது? என்ன சத்து இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் உங்கள் மூளைக்கு போதுமா? கிடையாது. நீங்கள் சத்து உள்ள உணவுகளெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாதான் உங்கள் மூளையோட ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது எந்த ஃபுட் சாப்பிட்டா மெமரி லாஸ், ஞாபக மறதி வரும், எந்த ஃபுட் சாப்பிட்டா மெமரி பவர், ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எது சாப்பிடக்கூடாது? அதில் ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர், செகண்ட் மைதா, தேர்ட் பிராய்லர் சிக்கன் அண்ட் பிராய்லர் எக், ஃபோர்த்து அயோடின் சால்ட்டு, அடுத்து ரீஃபைண்ட் ஆயில், அடுத்து ஐஸ்கிரீம் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ், அடுத்து ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட். இந்த 7 ஐட்டம்ஸு எந்த ஸ்டூடெண்ட் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு மெமரி லாஸ், ஞாபக மறதி வரும். இது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் சுகரில் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபுட்டு இல்லை, இது ஒரு கெமிக்கல். அதனால் இந்த கெமிக்கல் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட மூளையில் நியூரான் செல்லுகளும் அழிய ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சாப்பிட்றீங்கன்னா, வெல்லம், கருப்பட்டி சாப்பிட்லாம். இது பிரெயின் அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து மைதா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 டேஞ்சரான கெமிக்கல் சேர்க்குறாங்க. அது ஒன்று அலோக்சான்னு சொல்கிறது, இன்னொன்று பென்சாய் பெராக்சைடுன்னு சொல்கிறது. இந்த 2 கெமிக்கலும் நம்ம மூளையில் ஒரு லேயரை க்ரியேட் பண்ணி அதில் மெமரி லாஸ், ஞாபக மறதியை வர வைக்குது. அதனால் நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன சாப்பிட்றீங்கன்னா, கோதுமை அங்கேயே அரைச்சி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்து பிராய்லர் சிக்கன் அண்ட் பிராய்லர் எக். இதில் இந்த பிராய்லர் சிக்கனை மெடிசன் போட்டு அது ஒரு 40 டேஸில் 3 கிலோ வெயிட் வரைக்கும் அது ஆயிடுது. அதனால் இந்த கோழிங்கெலாம் 24 ஹவர்ஸும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கோழிங்களை நம்ம எல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு மெமரி லாஸ் வருது, ஞாபக மறதி. அதனால் நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சாப்பிட்றீங்கன்னா, காடை கறி சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் காடை முட்டை சாப்பிட்லாம். இல்லைன்னா நாட்டுக்கோழி சாப்பிட்லாம், நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அயோடின் சால்ட். இதில் ஆர்டிஃபிஷியல் அயோடின் அப்படின்னு கெமிக்கல் சேர்க்குறாங்க. இதுவும் அதிகமாக சாப்பிட்டா நம்மளுக்கு மெமரி லாஸ், ஞாபக மறதி வருது. அதனால் இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக அயோடின் இல்லாத சால்ட் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா ராக் சால்ட் சாப்பிட்லாம், இல்லைன்னா பிங்க் சால்ட் சாப்பிட்லாம். அடுத்து ரீஃபைண்ட் ஆயில். இதில் கலக்கிற சில கெமிக்கல்ஸு பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக செக்கில் ஆட்டின எண்ணெயை நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்து ஐஸ்கிரீம் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ். இது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸு வரும் இது சாப்பிட்டீங்கன்னா. அதனால் நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சாப்பிட்றீங்கன்னா, ஐஸ்கிரீம் பதிலாக பழங்கள் சாப்பிட்லாம், கூல்ட்ரிங்க்ஸ் பதிலாக இளநீ, கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். அடுத்து ஜங்க் ஃபுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட். இதில் டேஸ்ட்டுக்காக நிறையா கெமிக்கல் சேர்க்குறாங்க. அதனால் நீங்கள் இதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா, வீட்டில் செஞ்சு தரதை நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்து சிறுதானியங்களை எந்த ஸ்டூடெண்ட் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு மெமரி பவர்,
ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். சிறுதானியங்களுக்கு இங்கிலீஷில் வந்து மில்லட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பு, திணை, சாமை, குதிரவாளி, நாட்டு சோளம், வரகு, கேழ்வரகு, பனிவரகு. இந்த 8 ஐட்டம்ஸும் உங்களுக்கு மெமரி பவர், ஞாபக சக்தி அதிகமாக்குது. நீங்கள் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மில்லட்னா சாப்பிட்ணும். எல்லாத்தையும் மிக்ஸ் செஞ்சு ஒன்றா சாப்பிடக்கூடாது. சிறுதானியங்கள் சாப்பிடாமல் நீங்கள் இனிப்பு ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. இப்போ பார்த்துக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா குழந்தைங்களும் சாக்லேட், லேஸ், குர்குரே இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் நீங்கள் அடிக்ட் ஆயிடுறீங்க அதுக்கு வந்து. நானும் இந்த மாதிரி தான் என் பாட்டி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ விட்டுட்டேன். ஏன் நான் விட்டேன்னா, மூளை இருந்தால் தானே படிக்க முடியும், அதுக்காக விட்டுட்டேன். அதுக்கு பதிலாக எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சு தர ஸ்நாக்ஸை மட்டும் நான் சாப்பிடுவேன். மித்தபடி கடையில் இருக்கிற ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஏன் தொடக்கூட மாட்டேன். அப்போ நீங்கள் இன்னிலேருந்து எல்லோரும் சாப்பிடாம இருப்பீங்களா? அப்படி இருந்தால் தான் உங்கள் மூளை நல்லா வேலை செய்யும். அப்போ நீங்கள் உங்கள் மூளை வேலை செஞ்சுன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மூளைக்கு ரொம்ப ரொம்ப கெட்டதானது வந்து கார்ட்டூனு, வீடியோ கேட்போம். இது ரெண்டுத்தையும் யார் விளாட்றீங்களோ, யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் கண்டிப்பாக வந்துடும். அவங்க கான்சன்ட்ரேஷன் மாறிடும். அதுக்கப்புறம் இரவு நேரம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. அதனால் நீங்கள் அவங்கள தூய்பாட வேணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் ஸ்கூலில் படித்தாதான் எடுக்கேஷன் நினைப்பீங்க. ஆனால் வீட்டில் படித்தாலும் எடுக்கேஷன் தான். உங்களே எத்தனை பேருக்கு குக்கிங் தெரியும்? கை தூக்குங்க. சரி, கை கீழே போடுங்க. அம்மா கிட்ட இருந்து நீங்கள் குக்கிங் எடுக்கேஷன் கற்றுக்கலாம். அதுவும் எடுக்கேஷன் தான். அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கம்ப்யூட்டர் விஷயங்கள் இல்லைனா வேறு ஏதாவது கற்றுக்கலாம். அதுவும் எடுக்கேஷன் தான். இந்த மாதிரி நான் எங்கள் அம்மாவுக்கும் நிறைய ஹெல்ப் செய்வேன். எங்கள் அம்மா கிட்ட இருந்து குக்கிங் எடுக்கேஷன் நானும் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ பிரியாணி சூப்பராக செய்வேன். நான் தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலே போனதில்லை. எங்கள் அம்மா வயதில் இருக்கும்போதும் எங்கள் அம்மா எந்த மெடிசனும் எடுக்கவே இல்லை. நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு எந்த சொட்டு மருந்து தடுப்பூசியும் போடவே இல்லை. நீங்கள் காலையில் நைட்டு 9 மணிக்கு நீங்கள் தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறீங்க. ஆனால் பிரெயின் நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸசைஸ் செஞ்சுருக்கீங்களா? என்னைக்காவது செஞ்சுருக்கீங்களா? அப்போ அந்த பிரெயின் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதில் ஒரு 25 பிரெயின் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நீங்கள் டெய்லி செய்யணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்கள் 10 டைம்ஸ் செய்யணும். செகண்ட் எக்ஸசைஸ், தேர்ட் எக்ஸசைஸ், fourth exercise, fifth exercise,
exercise. Seventh exercise. Eighth exercise. Ninth exercise. Tenth exercise. Eleventh exercise. Twelfth exercise. Thirteenth exercise. Fourteenth exercise. Fifteenth exercise. Sixteenth exercise. Seventeenth exercise.
Second exercise. Exercise. First exercise. Second exercise. Third exercise. First exercise. Fifth exercise. உங்களுக்கு இந்த பிரைன் எக்ஸசைஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 75 பிரைன் எக்ஸசைஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் 20 டைம்ஸ் தோப்பு கரணம் பண்ணணும். இந்த தோப்பு கரணமும் பிரைன் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மூளையோட ரத்த ஓட்டம் நல்லா ஓடும். அதனால் நீங்கள் எதை படித்தாலும் உடனே படிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இறைவனை நீங்கள் அடுத்தபடி அம்மா அப்பா தான். அவங்கள நீங்கள் மதிக்கணும், பெரியவங்கள மதிக்கணும், டீச்சரை மதிக்கணும், அவங்க சொல்லப்படி நீங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் வீட்டில் விளையாடாமல், அதாவது வீட்டில் விளையாடாமன்னா வீடியோ கேம்ஸ் டிவிலாம் பார்க்காம நீங்கள் வெளியே போய் நல்லா ஓடி விளையாடுங்க. மாதத்தில் அடுத்த பீச்சு கார்டன் ஜூ இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணுங்கள். இன்ஷால்லா நீங்கள் எல்லோரும் ஜீனியஸ் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. நீங்கள் ஏழைங்களுக்கும் அண்ணாங்களுக்கும் நீங்கள் தர்மம் பண்ணணும், சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே.